பெத்த பொண்ணுங்களுக்கு நல்ல மாப்பிள்ளையாக பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுங்க. அந்த பொண்ணுங்களை கஷ்டப்படுத்தும் போது பெற்றவங்களாக இருக்கிற நம்மளுக்கு அந்த பொண்ணுங்க கஷ்டப்படும்போது எவ்வளோ கஷ்டப்படும் மனசு. எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணுக்கு குடிகாரனை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அவன் இன்னமும் திருந்தாமல் இன்னமும் சூது குடி கூத்துன்ட்டு அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கான். கட்டி கொடுத்த பொண்ணுங்களை அந்த கயவன் கஷ்டப்படுத்தும் போது அந்த பொண்ணுங்களுக்கு இப்போவும் பெற்றவங்க தான் படி அளக்க வேண்டியிருக்கு. அப்படி இருக்கும்போது எதுக்கு அந்த மாதிரி கயவர்களை பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க? இப்போ கல்யாணம் பண்ணி கொடுத்தா அந்த பொண்ணு மட்டும் பாதிக்கப்படலை, அவனால் கட்டி கொடுத்து புள்ள பிறந்திருக்க அந்த பிள்ளைங்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதை எல்லாத்தையும் பார்த்து பெற்றவங்களாக இருக்கிற அவங்க தான் இன்னமும் அந்த பொண்ணுங்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதில் என்ன கொடுமைன்னா, இதை எல்லாத்தையும் பார்த்து நம்மளால தானே நம்ம புள்ள பொட்டாண்டிகள்லாம் கஷ்டப்படுறாங்கன்ட்டு இன்னமும் குற்ற உணர்ச்சி இல்லாமல் பெரிய மைனர் கணக்காக காலையில் எழுந்திரிக்கிறது, அயன் பண்ணுறது, டிப்டாப்பாக போகிறது, இப்படி தான் அந்த ஆளோட வாழ்க்கை போய்கிட்டு இருக்குது. அவர் ராஜ வாழ்க்கையோடு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அதை பார்க்குற நம்மளுக்கு அப்படியே வயிற்றை எரியுது. அந்த வயிற்றெரிச்சல்லாம் அந்த ஆளை என்ன கேட்கும்? ஏன் அந்த ஆள் நிம்மதியாக நடமாடிக்கிட்டு இருக்கான்னா, அந்த பொண்ணுக்கு தானே அந்த ஆளுக்கு ஏதாச்சும் ஆனால் கஷ்டன்ட்டு கடவுள் அந்த ஆளை நிம்மதியாக நடமாட விட்டுருக்காரு. அதுதான் என் மனசில் ஓடுது. நம்ம இந்த உலகத்துக்கு எதுக்கு வந்தோம்? யாருக்காச்சும் நன்மையாக இருக்கணும், உபயோகமாக இருக்கணுன்ட்டு தான் கடவுள் படைச்சிருப்பாங்க. அதையெல்லாம் தாண்டி கடவுளுக்கே டப்பு கொடுக்குற மாதிரி அவர் ஸ்திரீலோலன் வேஷம் போட்டுக்கிட்டு அப்படியே கலாய்க்கிறதும் ஜாலியாக இருக்கிறதும், புள்ள பொண்டாட்டிக்கு இருக்கே நம்மளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சே, நம்மளுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கேன்ட்டு சில பேர் நினைக்கவே மாட்டுறாங்க. என்ன கல்யாணம்னு ஆகிட்டா மனைவி பிள்ளைங்கள்லாம் நம்மளுக்கு அடிமை. நம்ம ஒரு குடும்பத் தலைவர்ன்றதுக்கு ஒரு அருகதை இல்லாத சில பேர் நிறைய பேர் இருக்காங்க. எதுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க பெற்றவங்க பொண்ணை? நம்ம பொண்ணை நல்லா கண்கலங்காமல் பார்த்துப்பான், இவனுக்கு ஒரு தொழில் இருக்குன்ட்டு தானே. அதையெல்லாம் தாண்டி வர்ற பொண்ணுக்கிட்ட இருக்கிற நகையெல்லாம் விற்று குடிச்சிட்டு இப்படி கூத்தடிக்கிறதுக்கு எதுக்கு இவங்களுக்கெல்லாம் ஒரு கல்யாணம்? தன்னோட பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு தன்னோட சுய உழைப்புல சம்பாரித்து போட முடியாத இவங்கெல்லாம் எதுக்கு இந்த காலத்தில் இருந்துக்கிட்டு? சுயமாக உழைக்க முடியாதவங்களாம் கல்யாணமே பண்ணிக்காதீங்க. கண்டிப்பாக அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுத்து தான் நம்ம வாழணுன்ட்டு கடவுள் ஒன்றும் நம்மளுக்கு சபதம் கொடுக்கல. நம்மளால் முடியும், நம்மளை சேர்ந்தவங்கள நல்லபடியாக வச்சிக்க முடியும்ன்ட்டு நம்ம தன்னம்பிக்கையோடு இருந்தால் கல்யாணம் கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.